யூடியூப் நேயர்களுக்கு ஜெய்ஷின்வாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் காலநேயம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுர் நிர்மிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமஹ. ஓம் ரீம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஜெய் சித்தி விநாயகா, ஜெய் சரபேஸ்வரா, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாவதார் பாபா, ஜெய் காத்ரி லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜவான், ஜெய் கிசான், ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாதரம். நலமா நேயர்களே, சௌக்கியமாக நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு 2025 எப்படி இருக்கும் ராசி பலன், இதை பற்றி பேச போகிறோம். உடனே நீங்கள்லாம் ஜெய்ஷின்வாசன் டிவி யூடியூப் சேனல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லா வீடியோகளையும் லைக் பண்ணுங்கள். எல்லா வீடியோங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் ஒரு கமெண்ட் போடுங்க. போட்டு பதிவுக்குள்ளே போகலாமா? வாங்க. இந்த 2022 ரொம்ப விசேஷமான வருஷம்னா தப்பாகாதுங்க, மிகையாகாது. இந்த ஆங்கிலப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1/1/2025. ஸோ எண் வந்து ஃபஸ்ட்டு பர்த் நம்பர் 1, ஃப்யூச்சர் நம்பர் 2 ஆயிரும். ஆனால் வருஷத்துடைய நம்பர் 9. அன்றைக்கி 12 மணி 1 நிமிஷத்துக்கு ஒரு குண்டலி எடுத்திருக்கோம், ஒரு ராசி சக்கரம் ராசி கட்டத்தை எடுத்துட்டோம். அதுக்கடுத்தது 3 கிரகங்களும் மாறுது இன்றைக்கி. இந்த வருஷம் ரொம்ப ரேரு. ஒரே வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு மாறக்கூடிய குரு, 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய ராகு கேது, 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய சனி, இந்த 3 கிரகங்களும் 3 மாதத்தில் சேஞ்ச் ஆயிரும். மார்ச் டு மேக்குள்ளே சேஞ்ச் ஆயிடுது. ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு. குரு மிதுனத்துக்கு, ராகு கேத்து, ராகு வந்து கும்பத்துக்கு, கேத்து வந்து சிம்மத்துக்கு, சனி வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு. அப்பா, இது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது தான் ரொம்ப நல்ல விஷயங்களும் நடக்கும், அதே மாதிரி நெகட்டிவ் கூட நிறைய நடக்கும். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஒரே வார்த்தையிலே சொல்லிடலாம், மேஷராசிக்காரர்களுக்கு 90% இந்த 2025 நல்லது செய்யும். நல்லது செய்யும். நிறைய பேர் இந்த 7 நாட் சனி எப்படின்னு பயப்படுவாங்க. அதுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன், அப்புறமா பார்ப்போம். கொஞ்சம் நம்மளாம் மாறணுமா இல்லையா? சேஞ்ச் இஸ் த ரூல் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறாங்க. சேஞ்ச் பிரிங்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. சேஞ்சு தான் சயின்ஸுன்னுவாங்க. இதெல்லாம் விட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறோம். சில விஷயத்தில் மாறினா நல்லது, மாறாமல் போனால் அங்கேயே நிற்கணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அந்த 1/1/2025 வருஷத்தினுடைய எண் 9 அப்படிங்கிறது செவ்வாயுடைய எண். செவ்வாய் தான் மேஷராசிக்கு அதிபதி. அதோடைய கடவுள் தான் முருகர். ஓகே, அதனால் அவங்களுக்கு நல்லது தான். அதுக்கடுத்தது குரு சேஞ்ச் ஆகிறாரு பாருங்க, அவரை வச்சு பார்ப்போம். 3ஆம் இடத்துக்கு குரு போகிறாங்க. 3ஆம் இடத்துக்கு போன உடனே 3ன்றது கொஞ்சம் மறைவேடம், அதெல்லாம் இல்லவே இல்லை. 3ஆம் இடம்ன்றது என்னதுன்னு பார்க்கணும். 3ஆம் இடம்ன்றது சகோதரர்களுடைய ஸ்தானம்னுவாங்க, தைரியஸ்தானம். இந்த வருஷம் தைரியம் கொஞ்சம் அதிகமாகவே ஆகும் இவங்களுக்கு. தைரியம் சர்வத்திர சாதனம், தைரிய சாச லக்ஷ்மி. தைரியம் கொஞ்சம் கூடுதலாக வருது அப்படின்னா பெருமை பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் சக்ஸஸ் கிடைக்கும். சகோதரக்காரக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. 3ஆம் இடத்துல சகோதர ஸ்தானம், பிரயத்னஸ்தானம் அப்படின்வாங்க. கொஞ்சம் முயற்சி எடுத்தால் போதும், சக்ஸஸ் ஆகும். இந்த வருஷத்தில் கொஞ்சம் முயற்சி எடுத்தார், அதிகமாக ஒரு பர்சன்டேஜ் கொஞ்சம் கூட்டினா போதும், நல்லதாகும் எல்லா கேட்டகரி பீப்புளுக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது ஏதாவது பங்காளிகள் கூட சண்டை சச்சரவு ஏதாவது இருந்தது, சரியாயிரும். இந்த சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழாமல் அந்த மாதிரி விழுந்துட்டோன்னா நல்லது தான். அதுக்கடுத்தது மிதுனம் பண்ணுறது புதனுடைய வீடு. புதன் தான் நிலம். நிறைய பேர் அக்ரிகல்ச்சரிஸ்ட் இருப்பாங்க. ஒரு 5 ஏக்கரை கூடுதலாக வாங்கலான்னு பார்த்தா எப்பவுமே நடக்கலை. இந்த வருஷம் நடந்துடும். பூமியை வாங்குறது விற்கிறது இருப்பாங்க. வாங்குவோம், அப்படியே ஒரு லேஅவுட் போட்டு கொடுத்துருவோம் சார், அவங்க விற்றுப்பாங்க, சைட்டாக விற்றுப்பாங்க. அந்த மாதிரி நிலம் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் இது என்னென்ன இருக்கோ லேண்ட்ஸ் எல்லாம் வாங்குறது, லேண்டு கூட பூமியில் இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. வீடை வாங்கணும், ஒரு சைட்டை வாங்கணும்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கேன். இப்போ சைட்டை வாங்கி வீடை கூட கட்டிடலாம், அந்தளவுக்கு கூட சான்சஸ் இருக்குது. எஜுகேஷன் கூடிய கிரகம் புதன். அதனால் நம்ம யார் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களோ,
மாணவ மாணவிகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்கள பிடிச்சி கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் அவங்க நினச்ச காலேஜுக்கு அட்மிஷன் கிடைக்கலாம், நினச்ச ஊருக்கு போய் படிக்கலாம், நினச்ச ஹாஸ்டல் கிடைக்கலாம். அருமையான ரிசல்ட்ஸ் கூட வரும் அவங்களுக்கு. நான் எதிர்பார்த்ததே 65 வரோன்னு பார்த்தா 85 வந்துருச்சு ரிசல்ட்டு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் அப்படின்னு பேசுவாங்க. அதுக்காக எழுதாமலாம் வராது. ஓரளவுக்கு எழுதியிருக்கேன் எப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு டைலமில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வருஷம் எஜுகேஷன் ரிலேட்டடில் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் வரும். ஸோ எஜுகேஷன் ஆச்சு, ரியல் எஸ்டேட் ஆச்சு, அக்ரிகல்ச்சர் ஆச்சு, வியாபாரம். புதன் வியாபாரத்துக்குரியவன். வியாபாரம் ஓஹோன்னு இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு ராகு வர்ற, அப்படி 5ஆம் இடத்துக்கு கேது வரும். 5ஆம் இடத்துக்கு கேது வருது, நெகட்டிவ் இருக்குது, அதுக்கப்புறம் பேசுகிறேன். 11ஆம் இடத்துக்கு ராகு. வியாபாரிகளுக்கெல்லாம் லாபம் தானே வேணும். லாபஸ்தானத்துக்கு ராகு வந்துருச்சு. லாபமோ லாபம். வியாபாரிகளுக்கெல்லாம் லாட்ரி அடிக்கலாம். இப்போ நிறைய பேர் அங்கே இங்கே ஒரு ஏர்போர்ட்டுக்கு போவீங்க, ஒரு ₹1 கோடி காரு லாட்ரியில் வச்சுருப்பாங்க. 5,000 ரூபா 10,000 ரூபா டிக்கெட் இருக்கும், வாங்கியிருப்பீங்க, லாட்ரி அடிக்கலாம். அதனால் லாட்ரி கடையில் உக்காந்துடாதீங்க. பிட்காயின் அது இதுன்னு என்னென்னோ வந்துட்டுருக்கு இப்போ, கிரிப்டோ கரன்சி அது இதுன்னு. கேம்லிங் ஓகே, உங்களுக்கு லாட்ரி அடிக்கும். அதனால் அதே வேலையை உக்காந்துட்டா எப்படி? ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப அருமையாக இருக்கும். மேஷராசிக்காரர்கள்லாம் ஐடியா பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நல்லா சக்ஸஸ் இருக்கும். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துக்கு ஏகதசாஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஏகதசாஸ்தானம் கோட்டி தோஷ நிவாரணம். ஸோ ரொம்ப அருமையான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இன்னும் 12ஆம் இடத்துல ராகு சனி வந்துருச்சு. சனி 12ஆம் இடத்துல அதான் 7 நாட்டு சனி. அது அப்படி நினைக்க வேண்டாம். சனி கோல்டு பிளானெட்டு. மீன ராசியும் கோல்டான ராசி தான், நீர் இல்லையா. நாடி சாஸ்திரத்தைப்படி மீன ராசியை தேவலோகம்னு சொல்லுவாங்க. தேவலோகன்றதெல்லாம் எங்கே? அதுதான் ஃபாரின் கண்ட்ரிஸு. என்ன வேணாலும் உனக்கு கிடைக்கும், ரொம்ப அருமையான பணமெல்லாம் இருக்கும் அங்கே. அதனால தான் சுயேட்சையாக இருக்கலாம். அந்த மாதிரி அப்ராடுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான விஷயம். மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் எவ்வளோ நாளாக முயற்சி எடுத்தேன், வெளிநாட்டில் போய் ஏதாவது பண்ணலாம், எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம், விசா ஏதோ எக்ஸ்டென்ஷன் ஆக மாட்டேங்குது, அது எல்லாமே இந்த வருஷம் நடக்கும். 12ல் சனி வந்துட்டார்ல. ஸோ ரொம்ப 12ல் சனி வந்துச்சுன்னு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது எந்த ராசியில் இருக்குது அதை பார்க்கணும். அதனால் தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும், ஒர்க் கேட்டகரி பீப்புளுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ கல்யாணத்துக்கெல்லாம் முயற்சி எடுக்கலாம். ஓகே. ஆனாலும் இந்த 9ஆம் வருஷத்துக்குரிய விஷயம் மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் தைரியம் என்ன இருந்தாலும், தைரியம் ஓரளவுக்கு கோவமாக கன்வெர்ட் ஆகலாம். இல்லை 10 பேச்சு பேசுகிறது 2 இடத்துலையே முடியாதுப்போ அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்ட்ரிக்டாக பேசுகிறதெல்லாம் இந்த மேஷராசிக்காரர்கள் தான். வருஷம் வேறு 9ஆம் வருஷம் 2025. அதனால் எப்பவுமே நம்ம கோவம் நம்மளுடைய பெரிய எதிரி. நமக்கு பெரிய எதிரி என்னென்னா நம்ம கோவம் தான். ஸ்லிப் ஆஃப் த டங், ஒரே ஒரு வார்த்தை அப்படி இப்படி சொல்லிட்டோன்னா முடிஞ்சது கதை. டோட்டல் கொலாப்ஸ் ஆகிரும் இல்லையா. 100 லிட்டர் பால் இருக்கலாம், ஒரு துளி எலுமிச்சத்தை அப்படி பிழிஞ்சிட்டா முடிஞ்சது கதை. அது அந்த மாதிரி கோவம் படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால சில பிரச்சனைகள் வரலாம். அதனால் கொஞ்சம் ரைட்டு, ஏதோ கோவம் வர்ற மாதிரி சுச்சுவேஷனை இவரே உண்டாக்கிட்டு இருக்கா. அப்படி எதிரில் இருக்கிற எதிராளி தான் அப்படின்னா எதிரி தான். ஆனால் நம்ம கோபம் நமக்கு எதிரி இல்லையா. எதிரி கோவத்தை உண்டாக்குற மாதிரி இருக்கிறான். ஆனால் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க? உன்னுடைய கோவம் தாண்டா உன்னுடைய எதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே பாலிஷ்டு வேலை. கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, ரூல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ண போனால் எதுவும் முடியாது. கண்ட்ரோல் எதையுமே செய்ய முடியாது இந்த உலகத்தில். ரூல் பண்ணணும், அதை ஆளணும். அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மைனஸ் பாயிண்ட்ஸுக்குன்னு நம்ம வந்தோம்னா ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனைகள் வரலாம், ஆக்சிடெண்ட்ஸ் வரலாம், பிளட் ஷெட். இப்போ பிளட் ஷெட் அப்படிங்கிறது ஒரு சர்ஜரி ஆனாலும் வரும், ஒரு ஆக்சிடெண்ட் ஆனாலும் வரும். ஆக்சிடெண்ட் ஆகி சர்ஜரி, பணத்துக்கு பணமும் போச்சு, உடலுக்கு உடலும் போச்சு. அதனால் ட்ராவலெல்லாம் லாங் ஜெர்னி 2 வீலர்லாம் போக வேண்டாம். 2000-10,000 கிலோமீட்டர் 4 வீலரு, இந்த மாதிரிலாம் தைரியம் இவங்களுக்கு அதிகம். அதனால தான் இந்த தேதியில் இந்த ராசியில் பிறந்திருக்கிறவங்க ஃப்ரம் ஜவான் டு திவான், கான்ஸ்டபிள் டு கமிஷனர், போலீஸில் இருக்கிறவங்க, ஆர்மி, நேவி, ஓகே, அண்ட் தென் ஏர்ஃபோர்ஸ், இவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். அதே போல் சின்ன சின்ன ஆக்சிடென்ட் சர்ஜரிஸ் இது இருக்குது. ஸ்போர்ட்ஸ் செக்டரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப அருமையான ப்ராஃபிட் ஆகக்கூடிய வாய்ப்பு. ஸ்போர்ட்ஸ் செக்டரில் படிக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, கராட்டே, பாக்ஸிங் இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ் கிடைக்கும், நல்ல ரெம்யூனரேஷன் கிடைக்கும். ஸோ மைனஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த ஹெல்த் ரிலேட்டட் ஆக்சிடென்ட்ஸ் ஆகலாம். நார்மலி ஹெட் இன்ஜுரின்னு சொல்லுவோம். கண்ணு மூக்கு வாய் பரவாயில்லைங்க, தலையில் பிரெயின்னு சொல்லுவோமே, ஐயோ அதுதான் இப்போ பிரச்சனை.
என்னென்ன லிக்விட் வேரியேஷன்ஸ் எல்லாம் வருது. ஏன்னா ஃபுட் ஹேபிட் எல்லாம் நம்ம மாறிடுச்சு இல்லையா. அதனால் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் உங்களுக்கு பிளட் ரிலேட்டடு இந்த மாதிரி ஹெட் ரீஜன் ரிலேட்டடு உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் யோசிச்சு போங்க. அதுக்கப்புறம் ட்ராவலில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பாருங்கள், எங்கேயே ட்ராவல் பண்ணும்போது 2 வீலரில் போகும்போது கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கோ, காலுக்கு ஷூ போட்டுக்கோன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. போட்டுக்கிட்டால் நல்லது தான். தலைக்கு ஹெல்மெட் போட்டுக்கோ ஃபஸ்ட்டு இப்படின்வாங்க. ஏன்னா தலை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இல்லையா. அதனால் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாருங்கள். இப்போ நிறைய பேர் பெட்ரோல் டேங்க்குக்கு இல்லை ஹெல்மெட் போட்டு ஓட்டுறோம் வண்டியை. நாம் தலைக்கு ஹெல்மெட் போட்டுக்கப்பா அப்படின்னு கொடுத்தா பெரியவங்க சொன்னால், நீங்கள் ஹெல்மெட்டுக்கு இல்லை போடுறீங்க, ஹெல்மெட்டு இது பெட்ரோல் டேங்க்குக்கு இல்லை ஹெல்மெட் போடுறோம். இன்னும் சில பேருக்கு அப்படி டிக்கி எடுத்துகிட்டு கீழே ஹெல்மெட் வச்சு அது மேலே உக்காந்துடுறாங்க. ஹெல்மெட் மேலே உக்காந்துட்டு வண்டி ஓட்டுறாங்க. இன்னும் சில பேர் பெட்ரோல் டேங்க் மேலே பெட்ரோல் டேங்க்கு பத்திரமா இருக்கட்டும்னு அதுக்கு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறாங்க. தலையை விட்டுறாங்க, காற்றுல பறக்க விட்டுறாங்க. தப்பு. அதெல்லாம் இந்த வருஷம் செய்ய வேண்டாம். கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்கிறதெல்லாம் பழக்கம் நார்மலாகவே மேஷராசிக்காரர்கள் இருக்கும். மேஷராசியெல்லாம் அப்படி ஏதோ தொந்தி போட்ட மாதிரி அப்படி இப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஃபிட்னஸை பற்றி சாப்பிட்டாலும் சாப்பிட்றதுல ஒரு ஃபிட்னஸ் வச்சுருப்பாங்க. ஒரு விளையாடுறதுல ஆகட்டும், இல்லை ஜிம் ஒர்க் அவுட்டு, இல்லை வாக்கிங்கு ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. கொஞ்சம் 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஏதாவது அப்பப்போ ஆப்சென்ட் ஆகிறீங்கன்னா அது ஆகாமல் ரெகுலரைஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டால் ஓரளவுக்கு நல்லது. ஸோ ஃப்ராக்சர்ஸு, மூளை, இந்த இது கால் இதில் சதையில் இதெல்லாம் சில பிரச்சனைகள் வரலாம், போன் ரிலேட்டட். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இதில் ஏதாவது சரிப்படுத்துறதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா குருஜி? வெரி சிம்பிள். மேஷராசியுடைய அதிபதி செவ்வாயுடைய அதிபதி முருகன் தான். முருகனை வழிபடுங்க. ஓம் நமோ சரவணபவா எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ஜபம் பண்ணுங்கள். சரவணபவான்னு சொல்லிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை மறக்காமல் முருகனை தரிசனம் பண்ணுங்கள். சிகப்பு பூக்களால் அவரை அர்ச்சனை பண்ணுறது, கோயிலுக்கு கொடுக்குறது, நைவேத்தியம், அபிஷேகம் எல்லாம் செய்கிறது நல்லது தான். எந்த அளவுக்கு முடியுதோ செய்யுங்க. இந்த சிகப்பு தோரம்பருப்பு இல்லையா, அதை அதில் பிரசாதம் ஆக்குறதோ இல்லை கோயில்களுக்கு கொடுக்குறதோ, அந்த சிகப்பு தோரம்பருப்பை உங்களுடைய அண்ணன் தம்பி வயசில் இருக்கிற ஆசிரமத்துக்கு கொடுக்குறது. அண்ணன் தம்பி வயசில் யாராவது இருந்தாங்கன்னா, இப்போ 40 வயசு உங்களுக்குன்னா 35 வயசில் இருக்கும் உங்கள் தம்பி சமானம், 45 இருக்கும் உங்கள் அண்ணன் சமானம். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு அனாதாசிரமத்திலோ உத்தாசிரமத்திலோ எங்கேயோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு கண்ணாடியோ, ஒரு செருப்போ, இல்லை ஒரு ட்ரெஸ்ஸோ, ஒரு ஸ்வெட்டரோ வாங்கி கொடுங்க. உங்கள் அண்ணன் தம்பிங்களை செய்கிறது பெரிய விஷயம் கிடையாது. வேற உங்கள் அண்ணன் தம்பி. ஊரார் வீட்டு பிள்ளையை தூக்கி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும். அதுதானே பழமொழி. ஊரார் வீட்டு பிள்ளையை தூக்கி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும் அப்படின்வாங்க. அருமையான சேயிங். இந்த ஒரு வருடுக்கு அக்ஷரத்துக்கு லட்ச வராங்கங்களுக்கு கொடுக்கலாம். அதுவும் பொன் காசு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம். இது ஒன்றை கையாண்டா போதுங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். ஊரார் வீட்டு பிள்ளையை தூக்கி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும் அப்படின்னு. சரியா? அதுதான் எல்லாரும் தன் பிள்ளை மேலேயே இருப்பாங்க. நானும் அமைச்சராகணும், அவனும் அமைச்சராகணும், நானும் இதாகணும், நானும் அதான். அதே ஆயிடுச்சு. அவர் வேறவனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதே போச்சு. நானே எம்எல்ஏ ஆகணும், நானே எம்பி ஆகணும், நானே முதல்ல, நானே எல்லாம் ஆகணும், நானே ஆகணும், எனக்கு அடுத்தது என் பையன் ஆகணும். இதே ஆயிடுச்சுன்னா எப்படி? அதனால் இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. இல்லைன்னா விடுங்களேன். அப்போது சகோதரர்களுக்கு உதவி. அதுக்கடுத்தது பிராணி பட்சிகளில் பார்க்கும்போது நம்ம முருகருடைய வாகனம் எது? மயிலுக்கு நேஷ்னல் பேர்ட் சாங்சுரிக்கு போய் மயிலுக்கெல்லாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். பாம்புகளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கெல்லாம் ஒரு டொனேஷன் கொடுக்கலாம். அதை நீங்கள் கொடுத்த பணத்தில் அவங்களுக்கு அதுக்கு ஆகாரமாக கொடுப்பாங்க. நாங்கள் பாம்புக்கு எங்கே போய் ஆகாரத்தை கொடுக்க முடியும்? மயிலை எங்கே தேடிட்டு போக முடியும்? பாம்பை தேடிட்டு போக முடியும்? அதனால் ஒரு நேஷ்னல் ஜூ இல்லை நேஷ்னல் பேர்ட் சாங்சுரியில் போய் இது கொடுக்கலாம். ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையான ரிசல்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஸோ எப்பவுமே அவ்வளோதான். நம்ம எவ்வளோ கிவிங்னு வருதோ அதுதான் பாசிட்டிவ் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் எப்பவுமே கொடுக்கறதுனால, இன்னொருத்தருக்கு உதவி செய்கிறதுனால நிறைய விஷயங்கள் நம்ம தேடி வரோம். ஸோ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும், மேஷராசியில் பிறந்திருக்கிற எல்லாருக்கும், அவங்க குடும்பத்தினர் அனைவருக்கும் சித்தி விநாயக சர்வேஸ்வர சுவாமி ஆயுர ஆரோக்கிய அஷ்டேஸ்வர தனகிரக செய்யட்டோன்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு மறுபடியும் புதிய பதிவுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.